கங்காதடாத் யாதவ மந்திரவஷ்யः கோவிந்த பட்டः ஸ்வகரஸ்தலிங்கः ஸ்வக்ராமமாகம்ய சகாலஹஸ்தின் யவாஸ்ததஸ்தான விசாரகः சன் காஞ்சாமதாகம்ய ச யாதவோபி ராமானுஜம் வீக்ஷ்ய ததாகமம் ச ஸ்ருத்வா தமாஹூய விலோபயானஹ ததஸ்வசிஷ்யைः சமம் அபாடயச்ச. ஆந்திரபூர்ணர் என்று மிகவும் பிரசித்தரான வடுக நம்பிகள் என்னும் ஒரு ஆச்சாரிய புருஷர், சுவாமி ராமானுஜருடைய பிரிய சிஷ்யர், யதிராஜ வைபவம் என்பதாக பகவத் ராமானுஜருடைய சரித்திரங்களை ஸ்லோக ரூபமாக அருளி செய்திருக்கிறார். அதில் கீழே நடந்த 2 விற்த்தாந்தங்களையும் அடியேன் சொன்னது போன்றதாக இந்த ஸ்லோகங்களில் குறிப்பிடுகிறார். யாதவ பிரகாஷர் தன்னுடைய மந்திர மாயா வசத்தினாலே உள்ளங்கையில் ஒரு சிவலிங்கத்தை கோவிந்தருக்கு உண்டாக்க, அது முதற்கொண்டு பரம சிவபக்தரான அந்த கோவிந்தர் சைவ சமயத்தை தழுவி சிவனடியாராகி தன் கையில் வந்த சிவலிங்கத்தை தன்னுடைய அவதார தேசமான, அதாவது ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து சுங்குவார் சத்திரம், மிகவும் பிரசித்தமான இடம் இது. அந்த சுங்குவார் சத்திரத்திற்கு நாம் செல்லும் பொழுது சுங்குவார் சத்திரத்திலிருந்து சற்றே உள்ளடங்கி இருக்கக்கூடிய மதுரமங்கலம் என்னும் கிராமத்தை இன்றளவும் பார்க்கலாம். பகவத் ராமானுடைய அவதார கஷேத்திரமான பூதபுரி என்னும் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து பெங்களூருக்கு செல்லும் மார்க்கத்தில் சுங்குவார் சத்திரத்தில் இருந்து உள்ளே மேற்காக சற்றே உள்ளே நுழைந்தோமேயானால் மதுரமங்கலம் என்னும் அந்த கிராமத்தை இப்பொழுதும் பார்க்கலாம். இங்கே கோவிந்த பெருமாளுக்கு, ஏனென்றால் தற்பொழுது அந்த கோவிந்த பெருமாளுக்கு வேறொரு திருநாமம் பின்னாளில் பகவத் ராமானுஜராலே, பெரிய திருமலை நம்பிகளாலே மறுபடியும் இவர் திருத்தி பணிகொள்ளப்பட்டு வைணவத்தை தழுவி துறவரம் ஏற்ற பொழுது அவருக்கு எம்பார் என்னும் திருநாமம் ஏற்பட்டது. அந்த எம்பாருடைய அற்புதமான ஒரு ஆலயத்தை சேவிக்கலாம். அங்கே எம்பெருமானுக்கு எம்பாருக்கு தனித்தனி சந்நிதிகள் அமைந்திருக்கின்றன. அதுபோல இந்த சைவ சமயத்தை தழுவி சிவனடியாராக விளங்கின கோவிந்தர், அவர் தன் கையில் வந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்த அந்த திருக்கோவில் பரமேஸ்வரனுடைய ஒரு ஆலயத்தையும் நாம் இங்கே மதுரமங்கலத்தில் பார்க்கலாம். அதன் பின்னர் அங்கிருந்து கிளம்பி காளஹஸ்திநாதனுடைய நியமனத்தின் பேரில் இவர் ஸ்வர்ணமுகரி, ஸ்வர்ணமுகி இல்லை, இந்த நதியினுடைய திருநாமம் ஸ்வர்ணமுகரி. ஸ்வர்ணமுகரி என்னும் நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய காளஹஸ்தீஸ்வரம் என்னும் க்ஷேத்திரத்தில் அந்த காளஹஸ்திநாதருடைய திருக்கோயில் நிர்வாகங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சுவாமி ஆளவந்தார் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் ஆச்சாரிய புருஷராக திருவரங்க க்ஷேத்திரத்தில் வசித்துக் கொண்டு வருகிறார் என்பது வரையிலும் சென்ற உபன்யாசத்தின் தொகுப்பில் நாம் அறிந்தோம். தனக்கு பிறகு இந்த தரிசனத்தை ஒருத்தர் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பது ஆளவந்தாருக்கு ஏற்பட்ட பேரவா. ஆளவந்தார் மணக்கால் நம்பிகளாலே திருத்தி பணிகொள்ளப்பட்டு தற்பொழுது திருவரங்கத்தில் ஆச்சாரிய பீட்டத்தை ஏற்று, அதுவும் முக்கியமாக முக்கோர் பகவராக 3 கோல்கள், அதற்கு திருதண்டம் என்பதாக பெயர். ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசிகளுடைய லட்சணத்தை நாம் சேவிக்கலாம். பகவத் ராமானுஜர், ஆளவந்தார், சுவாமி மணவாள மாமுனிகள் முதலான சந்நியாசிகளின் திருக்கையில் விளங்குவது திருதண்டம் எனப்படக்கூடிய 3 கோல்கள். முப்புரி நூலுடு முன்கை ஏந்திய முக்கோல் தன்னழகும் என்று இந்த எம்பாருடைய சரித்திரத்தில் பகவத் ராமானுஜருடைய திருமேனி அழகு வர்ணிக்கப்படுகிறது. அப்படி முக்கோர் பகவர்களாகத்தான் திகழ்கிறார்கள். திருதண்டத்துடன் ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசியாக ஆளவந்தார் எழுந்தருளியிருக்கிறார். அந்த ஆளவந்தார் உத்தமமான 8 கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார். எப்படி 8 எழுத்து உடையதான மகாமந்திரம், அஷ்டாட்சர மகாமந்திரம் என்று போற்றுதலுக்கு உரியதாக திகழ்கிறதோ அதுபோன்று ஆளவந்தாருடைய ஸ்ரீசுக்திகள் 8. இந்த ஆளவந்தார் தான் துறவரம் ஏற்று ஆங்காங்கு திவிதேசங்களில் பெருமாளை சேவித்து வரக்கூடிய ஒரு கால விசேஷத்தில் ஆளவந்தாரிடத்தில் எம்பெருமானுக்கு
பெரும் கிருபை உண்டானது என்பதை சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்லோகத்தினாலே குறிப்பிடுகிறார். இந்த ஸ்லோகத்தின் பொருளை முன்னமேயே பார்த்திருக்கிறோம். தற்பொழுது அந்த சம்பவத்தை நாம் மறுபடியும் அனுசந்திக்கப் போகின்றோம். காட்டுமன்னார் கோவில் என்னும் திருத்தலத்தை மறக்கவில்லை அல்லவா? மறக்க முடியுமா? வீராணம் ஏரியை மறக்க முடியுமா? வீரநாராயணபுரத்தில் எம்பெருமானை காட்டுமன்னாரை மறக்க முடியுமா? திராவிட வேதம் எனப்படக்கூடிய தெய்வீக தமிழ்மறை பிறப்பதற்கு எல்லா விதத்திலும் உபகாரம் செய்த எம்பெருமானாம் அந்த காட்டுமன்னார் கோயில் திருத்தலத்தை எம்பெருமான். அந்த திருத்தலத்திற்கு அருகிலேயே சரித்திர புகழ் வாய்ந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் க்ஷேத்திரம் அமைந்திருக்கிறது. பல சரித்திர சான்றுகள் இன்றளவும் சோழ பேரரசின் பெருமைக்கு சான்றாக இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் திகழ்கின்றது. பல அரசர்கள், அறிஞர் பெருமக்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோலோச்சி வந்திருக்கிறார்கள். நாதமுனிகள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் பெருமாளையும் பிராட்டியையும் ராமனும் சீதையுமாக பின்தொடர்ந்து சென்று அவர் பரமபரித்தருளினார். சற்று தூரத்தில் நாதமுனிகளுடைய திருவரசு எனப்படக்கூடிய அவர் பரமபரித்த இடம், அந்த பரமபரித்த இடம் அமைந்திருக்கிறது. அதே போன்று இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாம் மிக முக்கியமாக சேவிக்க வேண்டிய ஒரு சன்னிதானம் உண்டு. திருக்குறுகை காவலப்பன் சன்னதி என்னும் ஒரு சன்னதி. இந்த திருக்குறுகை காவலப்பனும் சுவாமி நாதமுனிகளுடைய பிரிய சிஷ்யர். நாதமுனிகளுக்கு பல சிஷ்யர்கள் உண்டு என்று சொன்னோம் அல்லவா? அதில் இருவர் முக்கியவர்களாக திகழ்கிறார்கள். ஒரு சிஷ்யர் திருக்குறுகை காவலப்பன் எனப்படக்கூடிய ஒரு மகாத்மா, மற்றொரு சிஷ்யர் உய்யக்கொண்டார் என்னும் மகாத்மா. இந்த உய்யக்கொண்டாருடைய சரித்திரம் நம்மாலே கீழே அனுபவிக்கப்பட்டது. போனகம் செய்த சேடம் தருவரையில் புனிதமன்றே என்னும்படியாக பாகவத பிரசாதமாக அவர்கள் பழையதை தனக்கு கொடுத்தால் கூட ஒரு பாகவதோத்தமருடைய பிரசாரம், இதை நாம் உதாசீனம் செய்யக்கூடாது என்று ஏற்றுக்கொண்டதினாலே அந்த சுவாமிக்கு உய்யக்கொண்டார் என்னும் திருநாமம் சித்தித்தது என்பது கீழே அடியேன் சொன்ன கதை. ஆனால் இந்த கதையை அடியேன் சொல்லும் பொழுதே ஒரு வார்த்தை சொன்னேன். உய்யக்கொண்டார், தான் அதை உகந்து ஏற்றுக்கொண்டதினாலே இவருக்கு உய்யக்கொண்டார் என்னும் திருநாமம் சித்தித்தது. இது தவிர மற்றொரு முக்கியமான சம்பவமும் இவருக்கு உய்யக்கொண்டார் என்னும் திருநாமம் உண்டாவதற்கு காரணமாய் அமைந்தது என்பதாக அடியேனால் சொல்லப்பட்டது. கேட்கக்கூடிய நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருந்தால் நல்லது, இல்லை என்றாலும் இப்பொழுது அடியேன் சொல்லக்கூடிய இந்த அர்த்தங்களை நன்கு நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். உய்யக்கொண்டார் என்னும் திருநாமம் இவருக்கு ஏற்பட்டதற்கு மற்றொரு பிரதான காரணம் அமைந்திருக்கிறது. நாதமுனிகள் பக்தி யோகம் எனப்படக்கூடிய அந்த யோகாபியாசத்தில் கை தேர்ந்தவராக திகழ்ந்தார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பகவானை அடைவதற்கு 2 வழிகள் உபதேசிக்கப்படுகின்றன. பக்தியா பரமயாவாபி பிரபத்யாவா மகாமதே பிராப்யோகம் ந அந்யதா பிராப்யா மம கைங்கரிய லிப்சுபிகி. பக்தியாலேயோ அல்லது பிரபத்தியினாலேயோ, எய்தர் பக்தி ஆர் பிரபத்தி, ஒன்று பக்தி செலுத்துவதினாலேயோ அல்லது பிரபத்தி செய்வதினாலேயோ தான் என்னை வந்து அடைய முடியுமே தவிர்த்து என்னை அடைவதற்கு வேறொரு வழி இல்லை. இந்த 2 தான். இதில் பக்தி என்பது பக்தி யோகம். பலமுறை அடியேன் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நமக்கு கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு நிகழ்த்தும் பொழுது ஏற்படக்கூடிய பக்தி என்பது வேறு. உண்மையில் சாஸ்திரங்களில் உபதேசிக்கப்படக்கூடிய பக்தி யோகம் என்பது வேறு. அந்த பக்தி யோகத்தை கண்ணன் பகவத்கீதையில் தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கிறான். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்று பக்தி யோகத்தின் நிலைப்பாடு முதலில் கர்மயோகத்தில் ஆரம்பித்து ஞான யோகமாக பரிணமித்து பின்னர் பக்தி யோகமாக அது விளங்குகிறது என்பது பகவத்கீதையில் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் பக்தி யோகத்தை செய்வது என்பது எல்லோருக்கும் அவ்வளவு எளிய காரியமில்லை. சாதாரணமாக 10 நிமிடங்கள் அமர்ந்திருந்து ஒருவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கும் பொழுதே மனது எங்கெங்கோ அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது. சொல்வதில் ஈடுபாடுவில்லை. கண்களால் பார்த்து கொண்டிருந்தால் கூட என்ன சொன்னார், என்னமோ சொன்னாரே, எதை சொன்னார் என்பதாக மீண்டும் மீண்டும் யோசிக்கும் அளவிற்கு நம்முடைய மனசு கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது என்றால், ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி என்று அஷ்டாங்க யோகத்தை செய்வது முடியுமோ? அப்படி செய்வதற்கு நமக்கு சக்தி உண்டோ, சாமர்த்தியம் உண்டோ? இல்லை. ஆகையால் அந்த பக்தி யோகத்தை செய்வதற்கு தற்காலத்தில் அதிகாரிகள் அதிகம் இல்லை. பக்தி யோகத்தை எல்லோராலையும் செய்துவிட முடியாது.
எனவே வெகு சுலபமான பிரபத்தி என்னும் சாஸ்திரம் ராமானுஜ சம்பிரதாயத்தில் சிறந்து விளங்குகிறது. பிரபத்தி என்றால் சரணாகதி, இந்த ஆத்மாவை பகவானிடத்தில் சமர்ப்பித்தல். ஒரு குருவின் மூலமாக ஆத்மாவை பகவானிடத்தில் சமர்ப்பித்து விட்டோமேயானால் நம்மிடத்தில் பெரும் செல்வம் உள்ளது. நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெரும் செல்வத்தை காப்பாற்றும் சக்தி சாமர்த்தியம் நமக்கு இல்லை. ஆகையால் நன்கு பாதுகாப்பு பெட்டகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வங்கியில் நாம் நம் இல்லத்தில் உள்ள விலை மதிப்பற்ற பொருட்களை எல்லாம் வைத்துவிட்டு எந்த கவலையும் இல்லாமல் உறங்குவதைப் போல மிகவும் மதிப்பு வாய்ந்த இந்த ஆத்மா என்னும் ரத்னத்தை பகவானிடத்தில் சமர்ப்பித்துவிட்டு நாம் பரம சௌக்கியமாக இருக்க வேண்டும். இதற்கு பிரபத்தி சாஸ்திரம் என்பது பெயர். இந்த பிரபத்தி சாஸ்திரம், பக்தி சாஸ்திரம் இவை இரண்டையும் தன் சிஷ்யர்களான திருக்குறுகைக்காவலப்பன் உய்யக்கொண்டார் என்னும் இருவருக்கு நாதமுனிகள் உபதேசிப்பதாக தீர்மானித்தார். அவர்களிடத்தில் தெரிவித்தார், பக்தி யோகமும் உள்ளது, பிரபத்தி யோகமும் உள்ளது. உங்களில் யாருக்கு எது விருப்பமோ அதனை நான் உபதேசம் செய்கிறேன் என்றவுடன் திருக்குறுகைக்காவலப்பன் கூறினார், சுவாமி, தங்களைப் போன்றே அடியேன் பக்தி யோகத்தை செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டுள்ளேன். ஆகையால் பக்தி யோகத்தை உபதேசம் செய்ய வேண்டும் என்று அதனை உபதேசிக்க பெற்றார். ஆனால் உய்யக்கொண்டார் என்ன செய்திருப்பார்? எதனால் அவருக்கு உய்யக்கொண்டார் என்னும் திருநாம சித்தி உண்டாகியிருக்கும்? காத்திருந்து அந்த அற்புதமான மார்க்கத்தின் பெருமையை நாம் அறியலாமே.